தமிழ்நாட்டுல சென்னையில நடந்த கூட்டத்துல அவங்களுக்குள்ள ஒரு பிளவு. நாங்க ஃபேர் நீட் தான் கேட்டோம், அதனால நாங்க கலையிறோம் அப்படின்னும். பேன் நீட் கேட்டவங்க பாத்தீங்களா, உங்களை நம்பி நாங்க வந்தோன்னே எங்களை பாதியில விட்டுட்டு போறீங்கன்னு. அப்போ எப்படி தமிழ்நாடு தேசிய அளவுல கொண்டு போய் சேர்க்க போகுது? ஒரு சில பேரை வந்து ஜென்சி டிஎம்கேங்கிற டிஷர்ட்டை போட்டு அங்கங்க உட்கார வச்சு ஒரு மாணவர்கள் தன்னெழுச்சியாக வந்த கூட்டத்தை வந்து ஹைஜாக் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எப்படி பாக்குறேன். டைரக்டா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் ஒரு நாடு முழுவதும் செலவு பண்ணதை விட நீட் ஆஸ்பிரன்ஸ் போய் படிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து அதிக பணத்தை நீங்கள் இந்த குழு போடுதில் மோடி அரசாங்கத்துக்கு உண்மையான ஒரு நல்லெண்ணம் இருந்திருந்தால் அவங்க வந்து இதில் மாணவர்கள், வல்லுநர்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களை கொண்டு வந்து இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு என்பது அதிகம், ரொம்ப பெருசு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சமமாக பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைகளை கூட எவ்வளவு அப்யூசிவாக பேசினான், அப்யூசிவாக நடத்தினான், அடித்தான், இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மனுஷத்தன்மை இல்லாத செயல். டெல்லி சீஃப் மினிஸ்டர் அவங்க எல்லாம் திரும்ப திரும்ப பிரதமர் வந்து மாணவர்களை மதிக்கிறார். என்னை மதிச்சாரு. உங்க நாட்டில் வந்து 38 பிள்ளைகள் டெய்லி தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. இதை நம்ம மனோ தங்கராஜ் சொல்லல, உங்களுடைய டேட்டா சொல்லுது. ஒரு அமைச்சர் வருகிறார், ஆதரவு தர்றாரு, பேசிட்டு போற வழியிலேயே திமுக ஆதரவாளர்கள், ஜென்சி டிஎம்கே குறிப்பா சார்ந்தவர்கள் வந்து நான் பிஜேபின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் பார்ப்போம்னு அவர் பேசுறது. ஒரு அமைச்சரை பொதுவெளியில் இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்றது சரியா? ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. உங்களுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் தான் தலைவருங்கிறதே அவருக்கு தெரியாம தான் திராவிட மாடல் ஆட்சின்னு பேசிட்டு போனாரு. இவருக்கு எந்த தகுதியுமே முதல்ல உதயநிதிக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. படம் பார்த்துட்டாங்கிறதுனாலயே தாவேக்காவிலோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ வந்து நீட் மேல வந்து அக்கறை இல்ல, மாணவர்கள் போராட்டத்து மேல அக்கறை இல்ல அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து குத்துறதுக்கு முயற்சி பண்ணுதா திமுக? ஒரடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். மாணவர்கள் கையில் எடுத்த ஒரு போராட்டம் என்னைக்குமே தோல்வி அடைஞ்சதில்லை அப்படிங்கிறத டெல்லியில நடந்த மாணவர்கள் போராட்டம் மீண்டும் ஒரு முறை அழுத்த திருத்தமா நிரூபிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீட் வினாத்தாள் அதாவது கசிந்ததற்காக இருக்கட்டும், அது இல்லாம 3 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும்னு உறுதி கொடுத்து அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ததற்கு பிறகாகத்தான் அவங்க போராட்டம் அப்படிங்கிறது அவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் தடியடிகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து அவங்க வெற்றி அதுக்கு பிறகாக தான் கைவிட்டாங்க. நீங்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்க, அங்க வந்து கலந்துக்கிட்டு அங்க பேசுனதாக இருக்கட்டும், அபிஜித் தீப்தேவை பார்த்து அவங்களோட கலந்துரையாடினதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நீங்க டெல்லியில இருந்து தமிழ்நாட்டிலையும் அந்த போராட்டத்திலையும் நீங்க வந்து முன்னெடுத்தீங்க. ஆனா டெல்லிக்குள்ள நடந்த போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டுல நடந்த போராட்டத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தது. இதுல சிலர் நீட் பேன் வேணும், பேன் நீட் தான் வேணுமே தவிர எங்களுக்கு ஃபேர் நீட் வேணாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ரெண்டுத்துக்கும் எடுக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு நினைக்கிறீங்க? டெல்லி போராட்டம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட்லப்பா நீங்கள் கேட்ட மாதிரி நீட் பேன், நீட்டில் வந்து சீர்திருத்தம். இப்போ இதில் வந்து நம்ம ஏன் நீட் பேன்னு சொல்லணும்னா, இது நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பல சித்தாந்தங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு. நம்ம வந்து எஜுகேஷனுக்கு தமிழ்நாடு வழிகாட்டலாம், அதுக்குள்ள எல்லா தகுதியும் நமக்கு இருக்குது. ஒரு சமூக பொருளாதார காரணிகளை வச்சு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து அதிகம். அது காரணம் அடிப்படை எஜுகேஷன் தான். இதில் வந்து தலைவர் கலைஞர் வந்து மிக தெளிவாக சொல்லியிருந்தார், ஒரே ஒரு தகுதி தேர்வு ஒன்று போதும். ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு ஒரு தகுதி தேர்வு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு பிள்ளை படிக்குது, அந்த பிள்ளைக்கு நல்ல மோட்டிவேஷன் இருக்குது, அந்த பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுது. அதனுடைய பேரண்ட்ஸுக்கு அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த பிள்ளை போய் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிடுது. அந்த மார்க்குக்கு அவளுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கும். ஆனால் நீட்டுன்னு திரும்ப சொல்லனால இந்த நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த கோச்சிங் சென்டரை தேடி நடக்க முடியாது, அது ரொம்ப காஸ்ட்லி, அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க பணம் வந்து 65,000 கோடி சம்திங், அலாட் பண்ணது 73,000 கோடி சம்திங். ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 65,000 கோடி சம்திங் பண்ணியிருக்கேன். நீட் இண்டஸ்ட்ரி
கலெக்ட் பண்ணியிருக்க பணம் வந்து 50,000 கோடிக்கு மேல். ஓகே. 50,000 கோடிக்கு மேல். ம். இது வந்து இந்த சென்டர்ஸ் கலெக்ட் பண்ண ஃபீஸை வச்சு அவன் கால்குலேட் பண்ணியிருக்கான். ம்ஹும். ஆனால் இது இந்த பிள்ளைகள் போய் தங்கி இருந்தது, அவங்க ட்ராவல், இப்படி ஒட்டுமொத்த செலவுன்னு பார்த்தோன்னா சுமார் 1,00,000 கோடி. ம். ஒரு கவர்மெண்ட்டு ஒரு நாடு முழுவதும் செலவு பண்ணதை விட நீட் ஆஸ்பிரன்ஸ் போய் படிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து அதிக பணத்தை எடுக்கும். அப்போ இது வந்து ஒரு ஏழை வீட்டு பிள்ளைக்கு சாத்தியமா? ம். சாத்தியமே இல்லை. அதனால தான் இந்த ஏழையினுடைய கஷ்டத்தை தெரிஞ்ச யாருமே அன்னைக்கு கலைஞர் சொன்ன ஸ்டாண்டு தான். ம். ஒரு கல்வி ஒரு போட்டித் தேர்வு போதும். அப்போ 12th நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமாக வச்சுருக்கோம். ம். அதில் வந்து இந்த பிள்ளை ஜெயித்து போகுது. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு தேர்வு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ம்ஹும். இதில் சிலர் வந்து அது பெரிய போட்டித் தேர்வு அப்படி சொல்லுறதுல எங்களுக்கு யாருக்குமே உடன்பாடு இல்லை. அது நம்ம நீட் வேண்டான்னு சொல்லும். ம். நார்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல நம்ம நீட் வேண்டான்னு சொன்ன நேரத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ வந்து அவங்க வந்து நீட்டில் தவறு இருக்குது, நீட் முறைகேடு, ம். நீட் அடிஷ்னல் பேர்டன், இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். ஆனால் கண்டிப்பாக அவங்கள இனி வந்து நீட்டு தடையின் உள்ளதுக்கு வருவாங்க. ம். நீட் வேண்டாம், என்டிஏ வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. ஓகே. ஏன்னா அந்த அங்கே போன இடத்துல அந்த பல்ஸ் அப்படி தான் இருக்குது. ம்ஹும். நீங்க அங்க போய் களத்துல பாத்தீங்க இல்லையா? அங்க நிறைய பேர்கிட்ட பேசி இருந்திருப்பீங்க. அவங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த நீட் வந்து ராஜினாமா பண்ணதாக இருக்கட்டும், இதுக்காக வந்து ஒரு குழு இப்ப கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. இது மாதிரி முறைகேடுகள் தடுக்காம இருக்கிறதுக்கான பில் வந்து இப்ப தாக்கல் பண்ண போறதா சொல்லப்படுது. இதெல்லாம் சரி பண்ணினாலே போதும் அப்படிங்கிறதா மட்டும் டெல்லி குரல் இருக்கா? அல்லது அதுலயுமே பேன் நீட்டுங்கிற ஒரு குரல் கலந்துருக்கிறதா இப்போ பாத்தீங்க? அங்கே மிக்ஸ்டாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீட் வேண்டாம் உள்ளது கருத்தில் வந்து தெளிவாக இருக்காங்க. பட் இவங்க டிமாண்ட் வச்ச நேரத்தில் முதல்ல வந்து நீட்டில் வந்து இருக்கிற முறைகேடுகளை மட்டும் சரி சொன்னாங்க. சரி. ம். நீட் முறைகேடுகளை சரி பண்ணுங்க. பட் இப்போ வந்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிதலுக்கு வந்திருக்காங்க. ம். இது கண்டிப்பாக இதோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. ம். ரெண்டாவது இப்போ மோடி அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய குழு, ம். இந்த குழு நான் உங்களுக்கு சொல்ல திரும்ப திரும்ப சொல்ல, ம். இந்த குழு வந்து இன்க்ளூசிவாக போடலை, எல்லோரையும் உள்ளடக்கிய குழு அல்ல. ம். அதில் இந்த குழு வந்து எந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரக்குன்னு என்னை போன்றவர்கள் நம்பிக்கை இல்லை. நான் ட்விட்டரில் கூட சொல்லியிருந்தேன். ம். நீங்கள் அந்த குழு போடுறதுல மோடி அரசாங்கத்துக்கு உண்மையான இன்டென்ஷன், ம். ஒரு நல்லெண்ணம் இருந்திருந்தால் அவங்க வந்து இதில் மாணவர்கள், வல்லுநர்கள், ம். பல்வேறு தரப்பட்ட மக்களை கொண்டு வந்து இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ம். ஆனால் அவங்களுக்கு சாதகமான ஆட்களை தான் இந்த இது போட்டிருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க விரும்பலை. அதில் இருக்கக்கூட 3-4 பேர் கடந்த காலகட்டங்களில் எப்படி அவங்க அறிவியலுக்கு புறம்பாக கூட பல்வேறு கருத்துக்கள் சொன்னாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ம். ம். ஆனால் இது பெரிய சர்வ் பண்ண போகிறதில்ல. ஓகே. ஆனால் அப்படி இருக்க சமயத்தில் கண்டிப்பாக பேன் நீட் ம். அதை என்டிஏ கலைச்சிருங்க உள்ள கோரிக்கை வந்து நிச்சயமாக தேசிய அளவில் உயிர் பெற்று வரும். நீங்க சொல்றீங்க பேன் நீட் அப்படிங்கிற விஷயம் தேசிய அளவுல மிகப்பெரிய பேசுபொருளா ஆகும்னு. தமிழ்நாடு தான் முதலில் பேன் நீட்டுன்னு குரல் எழுப்புனது. நீட்டுங்கிற தேர்வு வேணாம்னு சொன்னதே தமிழ்நாடு தான். இப்போ தொடர்ந்து அது வந்து தேசிய அளவுக்கு போகும் பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அன்னைக்கு அமைச்சர் அவர்கள் ராஜினாமா பண்ணின உடனே தமிழ்நாட்டுல சென்னையில நடந்த கூட்டத்துல அவங்களுக்குள்ள ஒரு பிளவு. நாங்க ஃபேர் நீட் தான் கேட்டோம், அதனால நாங்க கலையிறோம் அப்படின்னும். பேன் நீட் கேட்டவங்க பாத்தீங்களா, உங்களை நம்பி நாங்க வந்தோன்னே எங்களை பாதியில விட்டுட்டு போறீங்கன்னு. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை பேன் நீட்டுக்கு இல்ல அப்படிங்கிறப்போ எப்படி தமிழ்நாடு தேசிய அளவுல கொண்டு போய் சேர்க்க போகுது இது? இது அப்படி நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா இந்த போராட்டத்தினுடைய மைய புள்ளி வந்து ஜந்தர் மந்தர். ம். இந்த போராட்டத்தினுடைய மையப்புள்ளி. ம். மையப்புள்ளியில் அவங்க வச்ச டிமாண்ட் மீட் அவுட்னு அவங்க வந்து நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம், ம். இதே நிமிஷத்தில் கைவிடுவோம்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இளைஞர்கள் மட்டும் இருந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை ஹைலைட் பண்ண சமயத்தில் ம். அது கண்டிப்பாக வந்து ஒரு நேஷனல் அட்டென்ஷன் கிடைக்குமா என்பது இருக்காது. ம்ஹும். இப்போ எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து தேசிய அளவில் பேசிகிட்டு இருக்கோம். ம். இப்போ நான் வந்து லாஸ்ட் மந்த் மட்டும் 3 முறை டெல்லி போயிருக்கேன். ம். அங்கே பல அமைப்புகளை பார்த்து, ஈவன் பார்த்தீங்கன்னா ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அசோசியேஷனில் கூட நாங்கள் போய் ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் பண்ணோம். ம். ஏன் நாங்கள் வந்து டோட்டலாக நீட் வேண்டான்னு சொல்லுவோம், ம். ஏன் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லுகிறோம், ம். ஏன் என்டிஏ வந்து தேவையே இல்லை ம். என்று சொல்லும். ம். அப்போது இப்போ தான் அவங்க வந்து காது கொடுத்து கேட்க ஆரம்பித்திருக்காங்க ம். நார்த்தில். அதில் கண்டிப்பாக இந்த கோரிக்கை வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இது வந்து நம்பிக்கை அல்ல. ம். நாங்கள் போய் இது சம்பந்தமாக தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தை ம். மெயினாக சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸோட ம். பண்ணது தெரியுது. அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ம். எல்லாருமே இந்த கோரிக்கையை எடுப்பாங்க. ஏன்னா
ஒரு மாணவர் கூட்டம் தன்னெழுச்சியாக ஒரு கூடின ஒரு கூட்டத்தை நம்ம இன்னும் பில் பண்ணி பெருசாக்குறது ஈஸியா, இல்லனா கலைஞ்சு போன கூட்டத்தை திரும்ப ஒண்ணு சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதை திரும்ப நம்மளால கொண்டு வர முடியுமா? இத்தனை ஆண்டு காலம் நீட் தேர்வுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இல்லாம இப்ப மாணவர்களா தன்னெழுச்சியா வந்தப்போ அதை தமிழ்நாடு விட்டுடுச்சோ? நீங்க இனி வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண வேண்டிய வராது. ம். இப்போ என்ன பொறுத்தவரை மோடி அரசு பெரிய சவால்களோட தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ம்ஹும். ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த சூழ்நிலையிலும் குஜராத்தில் மோடி சிஎம்மாக இருந்த போதும் சரி, நம்ம இப்போ வந்து பிரதமராக இருந்த போது இந்த காலகட்டங்களில் எந்த இடத்துலையுமே அவங்க விட்டு கொடுத்தது இல்லை. ம். ஆமா. அவங்க விட்டு கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டே விஷயம், ம். ஒன்று விவசாயிகள் போராட்டம். வேளாண் திட்டம் அந்த போராட்டத்தோட ஒரு வருஷம் பார்த்தாங்க, ம். ம். முடியாம தான் விட்டு கொடுத்தாங்க. இப்போ இந்த போராட்டத்தை பார்த்தாங்க. ம். இது வந்து ஜந்தர் மந்தரோட முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. ம். அது ஜந்தர் மந்தர் இல்லை, நாடு முழுசும் பரவிச்சு. ம். இந்த பிள்ளைகளை அடிச்சாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நம்ம இவ்வளவு விமன்ஸ் ரைட் பற்றிலாம் பேசுவோம். ம். இவரோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, பார்லமெண்ட் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க தயாராகல. ம். இன்னும் ஏதோ ஒரு வழியில் தடை போட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு என்பது அதீதம், ம். ரொம்ப பெருசு. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சமமா பிள்ளைகள் வந்திருந்தாங்க. ஆமா. அந்த பிள்ளைகளை கூட எவ்வளவு அப்யூசிவா பேசினான், அப்யூசிவா நடத்தினான், அடிச்சான். ம். இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு மனுஷத்தன்மை இல்லாத ம். செயல். ஸோ அவங்க வந்து அடிச்சதுல வந்து போலீஸ் இருக்குது. இங்க உள்ள போன சில ஃபண்டமெண்டலிஸ்ட் அமைப்புகளில் உள்ள ம். மதவரி கூட்டத்தில் உள்ளவன் இருக்கான். எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இந்த பிஜேபியும் அதனுடைய அலைடு ஃபோர்ஸஸும் இதே யுக்தியை கையாளலாம். நீங்கள் வந்து ஜேஎன்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சது யாரு? ம். ரவுடி கும்பலை இறக்கி விட்டுருந்தான். அன்னைக்கு இந்த அவங்களுடைய இந்துத்துவ அமைப்புகளில் இருந்து போய் அடிச்சதா ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி இந்த இந்த கூட்டத்திலையும் பண்ணானுவன். இதெல்லாம் பண்ண பிறகு கூட அவங்களால இதை சப்ரஸ் பண்ண முடியலை. ஓகே. இது ரொம்ப பெருசாக வந்து வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் இவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்க. உங்களுக்கு 23 நாட்கள் மோடி அவர்களோ ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய யாருமோ ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேச அவங்க ம். தயாராக இல்லை. அந்த சப்ஜெக்ட்டுக்கே அவங்க வரல. அடுத்த நாள் வந்து நாங்கள் இங்கே இருக்கோம். முந்தின நாள் பார்த்தோன்னா பாராளுமன்ற முற்றுகை 20ஆம் தேதி 19ஆம் தேதி ம். நான் காலைல அங்கே போகிறேன். நாங்கள் மேடையில் நாங்கள் பேசிட்டு வரோம். கூட்டம் வந்து அப்படி சாரையாக வருது. ஈவினிங் ஆனோடனே, சாயங்காலம் ஆனோடனே ம். பெரிய கூட்டம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்க முடிஞ்சது. ஓ. ஸ்டூடெண்ட்ஸ் ம். ம். அக்ராஸ் த கண்ட்ரி பிள்ளைகள் வந்து வந்துட்டே இருக்கு. ம். அப்போ இந்த கூட்டம் வர தொடங்கினோடனே அப்போ நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கோம். ம். திடீர்னு இந்த 144 டிக்ளேர் பண்ணாங்க. ம். இது பண்ண உடனே கொஞ்சம் சலசலப்பு வருது, போலீஸ் எக்கச்சக்கமாக வருது, அது துணை ராணுவப்பட என்னெல்லாம் உண்டு எல்லாமே வருது. ம். கம்ப்ளீட்டாக பேரிகேட் பண்ணி வெல்டிங் அடிச்சிட்டாங்க. ஓகே. நீங்கள் கம்பி போட்டு எல்லாம் வெல்ட் அடித்து யாரும் உள்ளே இருக்கவங்க வெளியே போக முடியாது, வெளியே இருக்கவங்க உள்ளே போக முடியாது. ஓ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ தான் சாப்பிட வெளியே வந்தோம். ம். எங்களுக்கு உள்ளே போக முடியல. ம். பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் அப்போ தான் உள்ளே போனாங்க. ம். அவங்க வெளியே வர முடியல, அங்கேயே தங்கிட்டாங்க. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே அதிசயம் என்னென்னா, ம். இந்த பிள்ளைகள் வந்து எங்கே தூங்குறாங்க? ம். எல்லாம் ரோட்டில் தான், எல்லாம் ரோட்டில் தான். பேப்பர் வச்சு தான் படுத்திருக்க முடியும். ம். அது அது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கணும். ம். கூட்டம் வந்து மறுநாள் கூட்டத்தை பார்த்தா ம். லட்சம் கூட்டம். ம். உங்களுக்கு அந்த கூட்டம் ஏன் வெளியே வரலன்னா, ம். சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ம். எவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ண முடியும்? நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்திருந்தேன்னா, இந்த தேசிய பத்திரிகை ஊடகங்கள் வந்திருந்தேன்னா, அவங்களுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், வெஹிக்கிள்ஸில் வருவாங்க, ம். ப்ராப்பராக எடுத்திருப்பாங்க. இது அப்படி எல்லாம் எடுக்க முடியலை. நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவோம். ம். நாங்கள் நின்ன பகுதி வந்து நாங்கள் வந்து கனாட் பிளேஸ் வழி ஜந்தர் மந்தர் வந்தோம். ஓகே. 4 வழி இருக்குன்னு சொல்லுமா, ம். இது ஒரு வழி. ம். இந்த வழியே காலையில் நீங்கள் வந்து டோட்டல் க்ரௌடடு. ஜந்தர் மந்தர்லேருந்து இங்கே வர மண்ணை போட்டால் கீழே விழாது, அவ்வளோ கூட்டம். ம். அப்போ பல லட்சம் இளைஞர்கள் தான் கலந்து கொண்ட கூட்டம். ஓகே. இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு தான் ம். அதை டிஸ்ரப்ஷனுக்கு போகிறாங்க. ம். எப்படியாவது குழப்பம் முடியுமான்னு பார்க்காங்க. ம். குழப்பம் திரும்ப உறுதிப்படுத்துது. ம். எல்லாரும் கலைஞ்சி ஓடிடவோ முடிஞ்சனோ இல்லை, திரும்ப அது உறுதியாகுது. ம். அதுக்கு பிறகு தான் இவங்க வழிக்கு வராங்க. ம். ம். அதில் இது வந்து 2வது முறை மோடியினுடைய அரசியலில் பின்வாங்க. அவங்க பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து. இப்போ ம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அவங்க எல்லாம் திரும்ப ம். பிரதமர் வந்து மாணவர்களை மதிக்கிறார். என்னை மதிச்சாரு? ம். உங்கள் நாட்டில் வந்து 38 பிள்ளைகள் டெய்லி தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. ம். 38 பிள்ளைகள். இதை நம்ம மனோதங்களாக சொல்லலை, டேட்டா. உங்களுடைய டேட்டா சொல்லுது. ம்.
ஆனால் அவங்க மோடி அதை பற்றி யோசிக்கவே இல்லையா, கண்டுக்கிடவே இல்லையா? 77 முறை பேப்பர் லீக் வந்தது, நீங்கள் பார்க்கவே இல்லையா, ஒன்றுமே கண்டுக்கிட இல்லையா? ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு நாள் கழிச்சு 10 வருஷமாக பேப்பர் லீக் நடந்திருக்கு. இப்போ அவர் வந்து இருந்துக்கிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், மாணவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம், மாணவர்கள் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கவலை கொள்கிறோம் என்று சொல்லுவது அவங்க முடியாமல் இயலாமையின் காரணத்தினால் அவர்கள் பேசக்கூடியதான் நான் பார்க்கேன். ஓகே. சென்னையில நடந்த கூட்டத்துல வந்து ஹைஜாக் பண்ண முயற்சி பண்ணாங்க ஒரு சில கட்சிகள்னு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகள் அங்க பேசுறவங்களும் வைக்கிறத பார்க்கும். குறிப்பாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பகிரங்கமாவே திமுக வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் காசுகளை கொடுத்து ஒரு சில பேரை வந்து ஜென்சி டிஎம்கேங்கிற டிஷர்ட்டை போட்டு அங்கங்க உட்கார வச்சு ஒரு மாணவர்கள் தன்னெழுச்சியாக வந்த கூட்டத்தை வந்து ஹைஜாக் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். எப்படி பாக்குறது? இப்போ நான் பொதுவே இப்படிப்பட்ட பெரிய அனுபவம் இல்லாத தம்பிமார்க்க கருத்தை வந்து பெருசாக நான் எடுக்கிறதில்லை. ஏன்னா அவங்க ஒரு குழந்தை பருவத்தில் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த போராட்டம் வந்து எந்த கட்சியும் போய் மொபிலைஸ் பண்ணி க்ரௌடை விடலை. இப்போ டிஎம்கே இருந்த ஆளும் தான் வந்து ஏடிங்க இருந்த பிள்ளைகள் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க நேற்றைக்கு. ஒரு பிஜேபி எம்பியினுடைய மகா வந்து ஸ்ட்ராங்காக பிரதான் வந்து வெளியேறத பெருமையாக போடுவா, பெரிய இஷ்யூ ஆகுது. பிஜேபியிலேருந்து கூப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லாங்க, அவள் அடுத்த பதில் போடுவா, எனக்கு ஸ்டாண்டு உறுதியாக இருக்குது, நான் அதை விட்ரா பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஐ வில் நாட் டெலீட். ஓகே. அப்போது ஒரு பிஜேபி எம்பியினுடைய மக பிரதான் வந்து ரிசைன் பண்ணதை கொண்டாடக்கூடிய மனநிலையில் பிள்ளைகள் இருக்குன்னா அது டிஎம்கே ஜென்சியாக இருக்கட்டும், சாதாரண ஜென்சியாக இருக்கட்டும், நான் பொலிட்டிக்கல் ஜென்சியாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் சக மாணவர்கள் உயிரிழப்பதும் சக மாணவர்கள் பரிதவிப்பதும் தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதும் இந்த பிஜேபி ஆட்சியில் மாணவர்களுக்கு நீதி கிடைக்காது என்ற உணர்வில் வரான். இதை வந்து அவருடைய இன்டர்பிரேஷன் கொடுத்துருந்தாருன்னா அந்த அமைச்சருக்கு என்ன தெரியல, இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பல்ஸ் தெரியலன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸை பல்ஸ் தெரியல. இல்ல, நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட பல்ஸ் அமைச்சருக்கு தெரியல அப்படின்றீங்க. திமுகவோட தலைவர்களுக்கே அவங்க பல்ஸ் என்னங்கிறதே தெரியல அப்படின்றாரு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கோமாளித்தனமான விஷயங்கள் நிறைய பண்றாரு. இதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜென்சினா என்னங்கிறதே திமுகவுக்கு தெரியல. குறிப்பா உதயநிதி அவர்களுக்கு ஜென்சினா என்னங்கிறதே புரியல. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்பு இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே சரி, தான் தான் முதல்வரா, தான் தான் கட்சியின் தலைவரா அப்படிங்கிறது தெரியாமலே திராவிட மாடல்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் மேலேயே அவருக்கு இருந்த நம்பிக்கையே எதுவுமே இல்லாதனால தான் அப்படி சொன்னாரு. இப்போ உதயநிதியை இறக்கியிருக்காங்க. அடுத்ததா அவர் முதல்ல சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டோம், நமக்கு அது தகுதி இருக்கா, இந்த கட்சியை வழிநடத்துற தகுதி நமக்கு இருக்கான்னு உதயநிதி பரிசோதனை பண்ணட்டும். அவங்களோட ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலர் கிளை செயலாளர் கூப்பிட்டு முதல்ல ஓட்டு எடுங்க. வாக்கு எடுத்தா கனிமொழியா உதயநிதியான்னு வச்சா நீங்க ரிசல்ட்டே வெளில சொல்ல வேண்டாம், யாருக்கு என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால உதயநிதி அவர்கள் ஃபர்ஸ்ட் சுய பரிசோதனை பண்ணிட்டு இந்த கோமாளித்தனமான வேலைகள் எதையும் செய்யாதீங்க அப்படின்றார். ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. உங்களுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் தான் தான் தலைவருங்கிறதே அவருக்கு தெரியாம தான் திராவிட மாடல் ஆட்சின்னு பேசிட்டு போனாரு. இவருக்கு எந்த தகுதியுமே முதல்ல உதயநிதிக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரெண்டு விஷயம் பார்ப்போம். ஒன்று, அவர் டிஎம்கே கட்சிக்குள்ள உள்ள விஷயங்களை அவர் எப்படி புரிஞ்சிருக்காரு, எப்படி பேசுறாருன்றது எனக்கு தெரியாது. திமுக வந்து மாணவர் இயக்கங்கள் நடத்தில புதுசு இல்லை. நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய ட்ரெடிஷனே இருக்கு. மாணவர் இயக்கங்கள் மூலமாக தான் இந்த இயக்கம் வலுப்பெற்றது. அதை அப்படியே தொடர்ந்து பாதுகாத்துட்டு வருது. நீட்டை பொறுத்தவரை டிஎம்கே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர மிக உறுதியாக நின்றுருக்கு. அதை நீங்கள் யாரும் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த டிராவிடியன் மாடல்னு சொல்லுறது வந்து அது இயலாமையோ அல்லது ஒரு தற்காப்பு கவசமோ என்கின்ற விவாதத்தை நான் ஒத்துக்கிட மாட்டேன். இப்போ நான் இதை பற்றி பல மேடைகளில் பேசியிருக்கேன். டிராவிடியன் மாடல்னு அன்றைக்கு தலைவர் அவர்கள் சொன்னது அது ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொன்னோன்னா இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ், ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத். அப்போ அது இன்க்ளூசிவிட்டின்னா என்ன? இன்க்ளூசிவிட்டிக்கு சரியான அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இன்டர்பிரட் பண்ணலான்னா, அதாவது என்ஷூரிங் தட் தெர் இஸ் நோ எக்ஸ்க்ளூஷன். ஓகே. அப்போ இந்த சமூகத்தில் யாரும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலை இல்லைன்னா அதுக்கு பேர் இன்க்ளூஷன். எல்லாரையும் உள்ளடக்கி இருக்க வேண்டியது. அப்போ எல்லோரையும் உள்ளடக்கிய கருத்தியல் என்பது ஒரு தனிப்பட்ட கேடயமோ அப்படி அல்ல. அது ஒரு அரசனுடைய பாலிசி. இது அரசனுடைய பாலிசி, அதை அவர் புரியணும். இது இட் இஸ் நாட் அ ஷீல்டு, இட் இஸ் அ பாலிசி.
ஸோ அந்த பாலிசியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசணும். ம். அப்போ இன்க்ளூசிவிட்டி மீன்ஸ் ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா யார், ம். டிரான்ஸெண்டர்ஸு, எல்ஜிபிடி, ம். அவங்க யாராக இருந்தாலும் சரி, விமன், மென், ம். ஓல்டேஜ், சின்ன பிள்ளைகள், ம். என் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், விவசாயியாக இருக்கட்டும், ம். இல்லைன்னா சின்ன சின்ன வேலைகள் செய்யாளாக இருக்கட்டும், ம். நெசவாளர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தே ஷுட் ஃபீல் ம். இந்த அரசு நமக்கு ஏதோ ஒன்று வச்சிருக்கு, இந்த கவர்மெண்ட்டில் பங்களிப்பு எனக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அந்த தத்துவம், அந்த அற்புதமான தத்துவம் தான் தத்துவம். ம். அது அதை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்திருக்குது, ம். பெரிய ஆட்கள் பேசியிருக்காங்க. ம். ஸோ நம்ம ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியா வந்து இன்க்ளூசிவாக இருந்தாகணும். ம். ஏன்னா இங்கே வந்து ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி இது. ம். இது வந்து ஒரு வெள்ளைக்காரர்கிட்ட போய் நாங்கள் வந்து ஒரு பெரிய இது வச்சுருக்கோம்னு சொன்னால் அவங்களுக்கு அதை புரியாது, தெரியாது. ம். எனக்கு ரிலிஜியஸ் டைவர்சிட்டி இருக்காது, ம். ரேஸ் ஒன்று தான் இருக்கும், கேஸ்ட் சிஸ்டம் அங்கே கிடையாது. ம். ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய, எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு. ம். ஸோ இங்கே வந்து இந்த திராவிடியன் மாடல் என்பது ம். எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான மாடல். ஓகே. இந்த நீட் விவகாரத்தையே இந்த ஆளும் கட்சி எப்படி கையாண்டதா நினைக்கிறீங்க? நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. அதே நேரத்துல வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அங்க பார்த்து அமைச்சர்கள் வந்து கண்ணீர் சிந்துறாங்க. ஆனா உண்மையான ஜனநாயக போராட்டம் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்குதுன்னு பலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கப்படுதுன்னா, ஒரு அமைச்சர் வருகிறார், ஆதரவு தர்றாரு. நான் அமைச்சர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அரசாங்கத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு, நானும் ஒரு ஆளா இங்க வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு பேசுறாரு. அவர் பேசிட்டு போற வழியிலேயே திமுக ஆதரவாளர்கள், ஜென்சி டிஎம்கே குறிப்பா சார்ந்தவர்கள் வந்து, நான் பிஜேபின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் பாப்போம், ராஜ்மோகனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் பாப்போம்னு அவர் பேசுறது, ஒரு அமைச்சரை பொதுவெளியில் இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்றது சரியா, இந்த மாதிரி கோஷங்கள் போடுறது திமுக சரியான முறையில் வந்து நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ரெண்டுத்துக்குமான பதில் என்ன? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் தப்பு பண்ணுச்சான்னா என்ன பொறுத்தவரை பண்ணுச்சு. என்ன பண்ணாங்கன்னா, பொது இடங்களில் போராட்டம் நடக்க அனுமதிக்காத தவறு. இது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரகிள். நம்ம சொல்லுவோம், அதாவது ப்ரொட்டஸ்ட் இஸ் அ ஹால்மார்க் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ டெமோக்ரஸியினுடைய ஹால்மார்க்கே ப்ரொட்டஸ்ட் தான். டெமோக்ரஸி அலவுஸ் டிசென்ட், எதிர்த்து கருத்தை வந்து ஜனநாயகம் ஒத்துக்கிடுது. அப்போ ஒரு அறவழியில் பிள்ளைகள் போராட்டம் நடத்தாங்க, நாடு முழுதும் நடத்திட்டு இருக்காங்க. இது பொது இடத்துல நடத்துல என்ன பிரச்சனை? எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கட்டும், எவ்வளோ மக்கள் கூடட்டு, ஏன் உங்களுக்கு எதிராக நடக்கலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? அப்போ இது அவங்க என்ன எது அவங்கள தடுத்துனுள்ளது எனக்கு தெரியாது. அதனால அவங்க தனியார் இடங்களில் போய் இருக்க வேண்டிய வந்தது. அதுக்கான தேவையில்லை. அதில் வந்து அந்த விஷயத்தில் அவங்க கையாண்ட விதம் வந்து என்னை பொறுத்தவரையில் அது உறுதியாக தவறு. ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அமைச்சர்கள் வாரது போகிறது வந்து அது நாளைக்கு நம்ம கவர்மெண்ட் இருக்கலாம், ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் இருக்குது, நாங்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கோம், போராட மக்கள்கிட்ட போயிருக்கோம். அந்த அமைச்சர்கள்ட்ட வந்து நம்ம பிரச்சனைக்கு போனோம், தகராறு போனோம் உள்ளது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்க கருத்தை பேச வராங்க, கருத்தை பேசுவாங்க, போவாங்க. நான் மாற்று கருத்து தான், நான் மாற்று கருத்தை சொல்லணும். ஆனால் இந்த அமைச்சர்கள் சில இடங்களில் வந்து இடம்பொருள் ஏவல் தெரியாமல் பேச சொல்லி அது என்ன ஆகுது, அது தவறான சூழலில் உருவாக்குது. அமைச்சர் பேசுனது தப்புன்னு சொல்றீங்களா? அது நான் ஆக்சுவலாக அவர் என்ன பேசினாரு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. பட் இப்போ அமைச்சர்கள் இப்போ நான் கூட அமைச்சராக இருந்திருக்கேன். என்னோட துறையிலே சில இடத்துல போராட்டங்களுக்கு பிளான் வரும். அப்போ நான் கூடுவோம், கன்வின்ஸ் பண்ணுவோம், பேசுவோம். பட் இது ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு உரிமைக்கான ஒரு போராட்டம். ஏற்கனவே பொது இடங்களில் இவங்க வந்து போராட்டம் நடத்த அனுமதிக்கல ஒரு வருத்தம் மாணவர்களுக்கு இருக்கு. சில இடங்களில் போராடின மாணவர்களை கைது செய்த வருத்தமும் இருக்குது. அப்போ இது ஒரு டெலிகேட் சிச்சுவேஷன் அவங்கள பொறுத்தவரையில். அப்போ இதை அவங்க கொஞ்சம் கூட கவனமாக கையாண்டிருக்கணும் உள்ளது என்னுடைய கருத்து. ஆனா சில சொல்றாங்களே, ஒரு படம் பார்க்கறதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து கம்பேர் பண்ணி வந்து அதுல படம் பார்த்துட்டாங்கிறதுனாலயே தாவேக்காவிலோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ வந்து நீட் மேல வந்து அக்கறை இல்ல, மாணவர்கள் போராட்டத்து மேல அக்கறை இல்ல அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து குத்துறதுக்கு முயற்சி பண்ணுதா திமுக அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. சரி, இன் ஜெனரல் என்ன சொல்லுவோம், நீரோ வாஸ் ஃபிடிலிங் வென் ரோம் வாஸ் பேனிங்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ப்ராவர்ப், ஒரு பழமொழி. ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் நடக்க சமயத்தில் ஒரு கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். அது பேன் ஒன்று அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். அப்போ அதில் கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கலாமேன்னு சிலர் சொல்லுவதில் தவறில்லை. கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கலாம். இங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இதில் போய் என்ன கொண்டாட்டம் இன்னும் கேட்கறதுல நியாயம் இருக்குதுன்னு செய்யுது. அது நம்ம ரொம்ப பொலிட்டிக்கலி ஒரு ஓரியன்ட் கொஸ்டின் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற கேள்விதான்.
பாஜக திமுக கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி சமீப நாட்களா திரும்ப திரும்ப எழுந்துகிட்டே இருக்கு. டீலிமிட்டேஷன்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது திமுக. தென் மாநிலங்கள் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு கூட்டம் நடத்தினதே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் தற்பொழுது திமுகவுடைய குரலில் சற்று மாறுதல் தெரியுதோ அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம்னு சொல்றாங்களே தவிர டீலிமிட்டேஷன்னாலே ஒத்துக்க மாட்டோங்கிற பழைய குரல் எங்க போச்சு? அப்போ தென் மாநிலங்கள் பாதிக்கப்படலைன்னா டீலிமிட்டேஷனுக்கு ஓகே சொல்லிடுவீங்களா? அப்போ ஒரு சாஃப்ட் டோனை முன்னெடுக்கிறாங்களா திமுகங்கிற கேள்வி நிறைய பேர் முன்னெடுக்கிறாங்களே. இது இப்போ இந்த 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 விஷயத்தை பொறுத்தவரை என்னுடைய ஓப்பனான மைண்ட் என்னன்னா, இப்போ டீலிமிட்டேஷனை ஏற்றுக்கிட முடியுமானா முடியாது. இப்போ நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பெரிய சப்ஜெக்ட். நம்ம இன்னொரு நாள் கூட அண்ணா ஃபுல்லாக பேசலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு எம்பி கூடுமானா கூடும். சில ப்ரப்போசல்ஸ் அவங்க சொல்லுதில்ல. ஒரு 11 எம்பி கூடன்னு சொன்னோமா. ஆனால் யூபிக்கு எத்தனை கூடம்? 53 கூடம். அப்புறம் நம்ம இந்த கூடுதல் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று டெமோக்ரஸி கேலி குத்தாமல் போயிடக்கூடாது. ஒரு 850 பேர் வச்சு ஒரு சபை நடத்துது என்பது அது எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. 534க்கே பேச வாய்ப்பு இல்லை. எல்லாரும் பேச வாய்ப்பு இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டுக்குள்ளே விடப்பட்டு உலகத்தில் பல்வேறு மாடல்ஸ் இருக்குது. ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு கன்சென்சஸை ஒன்றிய அரசு உருவாக்கணும். திமுக அவங்களோட நிலையிலேருந்து வழுக்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நான் அப்படி அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா டிஎம்கே ஆரம்பத்திலேருந்தே மிக தெளிவான ஒரு உறுதியில் இருக்காங்க. இப்போ நம்ம வேர்ட் பை வேர்டு நம்ம அதுக்கு அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நல்லுக்கு பாதிப்படக்கூடிய டீலிமிட்டேஷன் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. டீலிமிட்டேஷன் வந்தாலும் நமக்கு பாதிப்பு வரதான் செய்யும். அப்படின்னா அது டீலிமிட்டேஷன் ஒத்துக்கிட மாட்டோம்னு தான் நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி இல்லை, 29 தேர்தல் நெருங்கி விட்டது. அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு பழைய காலத்து ஃபார்முலாவை திமுக மீண்டும் கையில் எடுக்கும். 29 எவ்வளவு காலம் இருக்கு? இல்ல, நான் எல்லாராலையும் இப்போ முன்வைக்கப்பட்டது தேர்தலே வர. ஆனா எல்லாரும் உங்களுடன் கூட்டணியில் பயணித்தவர்களே நிறைய பேசுறத பொதுவெளியில பார்க்க முடியுது. திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ப. சிதம்பரம் மாதிரியான மூத்த அரசியல்வாதிகளே அழுத்தம் கொடுக்கிறது பாஜக. அது மாதிரி விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கார்த்தி சிதம்பரம் எல்லாம் பேசுறாரு. அதை நாங்க அப்புறம் போல் ப்ரெடிக்ஷன்ஸ், எக்ஸிட் போல்ஸ், இதுல எல்லாமே நம்ம எவ்வளவு விஷயங்கள் நடக்காம அரசியல் அது மாதிரி பேச்சுகள் வராதுல்ல. நீங்க எல்லாம் இதுல அவங்களுடைய தனிப்பட்ட அனுமானங்கள். அதாவது நீங்க இந்த பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்னு ஒன்று சொல்லாங்க. இந்த பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் சில நேரங்களில் ஒர்க் ஆகும். இப்போ அவங்க என்ன நினைக்காங்க, அவங்க இந்தியா கூட்டணி வச்சு வெளியே வந்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நினைக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சு அவங்க பேசுறாங்க. பட் எலெக்ஷன் 2.5 years இருக்கு. இந்த 2.5 ஆண்டுகளில் எவ்வளவோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்போ சில மக்கள் சொல்லுது இந்த கவர்மெண்ட்டே போகாதுன்னு. ஏன்னா மோடி அரசுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. இப்போ எத்தனால் பெரிய இஷ்யூ வருது. E20 ஒரு பெரிய இஷ்யூ வரப்போகுது. E20ல இஷ்யூ வரப்போகுது. இது பிரச்சனை இருக்கு. விவசாயிகள் இன்னைக்கும் கோவத்துல தான் இருக்கான். இப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கனால 29 வரை மோடி அரசு செல்லுமா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி என்பது பலருடைய கருத்தா இருக்கு. இப்ப பிஜேபி இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ், முன்னால ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து இப்ப கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆட்கள் கூட பலர்கிட்ட கருத்து சொல்லியிருக்காங்க, இது போயிடாது, ஏன்னா அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் உள்ள இருக்குன்னு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல 29 தேர்தலுக்கு கூட்டணி இப்படி இருக்கும்னு இவங்க அனுமானிப்பது என்பது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான். சரி, அப்போ 29 வரைக்கும் பாஜக ஆட்சியே நீடிக்குமாங்கிறது சந்தேகம். அப்படிங்கிறப்போ இந்தியா கூட்டணியிலையும் திமுக இல்ல அப்படிங்கிறப்போ தேசிய அளவில் 3வது கூட்டணியை ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கட்டமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்க அதான் பாலிடிக்ஸ்ல எனிதிங் மே ஹேப்பன் எனி டைம். இப்போ இப்படி ஒரு டெவலப்மெண்ட் வரான்னு யாரும் நினைச்சமா? இப்போ பிஜேபி எங்களை யாராலும் எதிர்க்க முடியாது, தன்னுடைய அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு அவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த டீலிமிட்டேஷன் பில்லே அவர் கொண்டு வர மாட்டாங்க. இந்த தடவை பயந்து போயிருக்கானுவ, என்ன வேணா நடக்கலான்னு. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல அடுத்த வம்ப விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க நான் நம்புவேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க பார்லிமெண்ட்ல அவ்வளவு பார்லிமெண்ட் நடத்த முடியுமானதே கேள்வி. அந்த அளவுக்கு பேர்னிங் இஷ்யூஸ் இருக்கு. எத்தனால் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, இன்னும் விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர்வு போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய சூழல்ல
நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமா. ஏன்னா நானும் எதுக்கு கேட்கிறேன்னா, திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. காங்கிரஸ் தான் பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப பாருங்க சிஜேபி கூட அது முடியுங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அப்போ தமிழ்நாட்டிலேயும் எதிர்பாராத தேர்தல் முடிவுகள், யாரும் கணிக்காத முடிவுகள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப சமீப தேர்தல்ல நம்ம பார்த்தோம். அப்போ நேஷனல் லெவல்லயும் பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் தான் அப்படின்னு இல்லாம புதிதாக ஒரு கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இப்ப நம்ம இப்ப சொல்லுவோம் ஜஸ்ட் நம்ம இது நம்ம வந்து என்னுடைய அனுமானமும் இல்ல, ம். தீர்க்க தரிசனமும் இல்ல. ம். இப்ப நீங்களே சொன்னீங்க இந்த சிஜேபியினுடைய growth ம். இப்படி ஒரு பெரிய அலை வீசும்னு யாருமே எதிர்பார்க்கல. ம். ஒரு வார்த்தை இவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டா மாறி இருக்கு. ஒரு சிங்கிள் வேர்டு. ம். அதுவும் அந்த பையன் மாதிரி ப்ரொட்டஸ்டே பண்ணல. ம். தே பொலைட்லி அக்செப்டட். அதாக நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டடி பண்ணி பார்த்தேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ம். ஆம், கரப்பான்பூச்சி. நாங்க தான் கரப்பாம்பூச்சி, ம். நாங்க தான் பேரசைட்ஸ், ம். தோஸ் ஹூ ஆர் லேசி, ம். தோஸ் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்டு. ம். எவ்வளவு அற்புதமா இருந்தது. ம். இங்க வேற ஐடியாலஜி இல்ல, ம். ஸ்லோகன் இல்ல, ம். பெரிய வாக்குறுதிகள் இல்ல. ஸோ ஒரு மியர் அக்செப்டன்ஸ், ம். ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு பேசின ஒரு டிக்ளரேஷன் ம். எப்படிப்பட்ட ஒரு போராட்டமா வந்திருக்கு. ம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா, வேர்ல்டு பூரா ட்ரெண்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். ம். ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் வருது. ம். இதில் மெயின் போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ம். இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஐடியாலஜி இந்த விஷயம் எல்லாம் தே ஆர் நாட் பாதர்டு. Yeah. ம்ஹும். அவன் வந்து அவனுடைய ஆம்பிஷன்ஸ், அவனுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், ம். அவனுடைய ஃபியூச்சர் செக்யூரிட்டி, ம். எதிர்காலம், அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய அபிலாஷைகள், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் விரும்பக்கூடிய கட்டமைப்புகள், ம். இது எல்லாம் ஒரு அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணுதா, ம். இந்த ஆங்கிளில் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அந்த கரப்ஷன், ம்ஹும். டைனாஸ்டி, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிரான ம். ஒரு முன்னெடுப்பு வந்து உலகம் முழுவதும் வந்துட்டு இருக்கு. ம். இதுக்கு ஒரு பெரிய பேராயுதமாக, ஒரு மீடியமாக ம். சோஷியல் மீடியா வந்துட்டு இருக்கு. ம். அப்போ இது எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியால் ம். நல்ல வெல் பிளான்டு ஒரு மாநாடு நடத்துக்கு அவ்வளோ கஷ்டம். ம். நான் தான் சொன்னேன், டெல்லியில் பார்த்தீங்கன்னா ம். படுத்து உறங்கா, ம். சும்மா படுத்துருக்கு பிள்ளைகள். ம். அந்த ஹியூமிடிட்டி வந்து அவ்வளோ ம். பயங்கரமான சூடு. ம். டெல்லிக்கு போனவங்களுக்கு தெரியும் சம்மர் எப்படி இருக்கும்னு. ம். அதில் வந்து இப்படி இருக்கான், குடிக்க தண்ணி வருது, ம். சாப்பாடு வருது, யார் ஆர்டர் பண்ணா, ம். யார் கொடுக்கா ஒன்றுமே தெரியாது. ம். சும்மா கொண்டு கூடையில் வச்சு பழம் கொடுத்துட்டு இருக்கான். ம். ம். கேஷ் வேணும், கேஷ் இல்லை, சும்மா ம். அதுவும் தண்ணி கொடுக்கான், ஃபுட் பாக்கெட்ஸ் கொடுக்கான். ஸோ இதே மாதிரி தன்னெழுச்சி போராட்டங்கள் எல்லாம் வரக்கூடிய சூழலும், ம். அதற்கான காரண காரியங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் 3 ஆண்டு காலம் கழித்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ம். எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையும் என்பதை நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ணது வந்து ஓகே. மனோ தங்கராஜ் அவர்களுடைய குரல் தாவேக அமைச்சர் குரல் மாதிரி எனக்கு லைட்டா கேக்குது. கொள்கைகள் எல்லாம் தற்போது அரசியல் இல்லை, கொள்கைகள் இல்லாமல் தான், கொள்கைகள்லாம் ஓரங்கட்டியாச்சு, அதெல்லாம் அந்த கால கொள்கை ஐடியாலஜி எல்லாம் பேசுறது, ஸ்கீம்ஸ் அதுதான் இப்போ மக்களுக்குங்கிறது தாவேக குரல் வருதா இல்லை, திமுக நான் பக்கம்? அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் நான் வந்து முழுக்க ஐடியாலஜிக்கலாக ஆள். ம். நான் ஏன் ஐடியாலஜி வேணும்ன்றதே நான் சொல்ல. ம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சோஷியலிஸ்ட் கொள்கையை ம். நான் ஏற்றுக்கொண்ட வேண்டாம். எனக்கு வந்து ஒரு ஏழையை பார்த்தா ம். இட் இஸ் இஸ் ரைட், அவன் வந்து அதிகாரப்படுத்தப்பட வேண்டியது அவனுடைய உரிமைன்னு உள்ளது எனக்கு புரியும். ம். நான் ஒரு பூர்ஷுவா மனநிலை கொண்ட வேண்டாம், ஒரு வலதுசாரி தத்துவத்தை கொண்ட வேண்டாம். ம். அவன் ஏதோ பாவப்பட்ட இருக்கு, ஏதோ கூடப்பா, ம். ஏதோ கொடு. ம். ரெண்டுக்குள்ள அப்ரோச் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஓகே. ஒன்று, அது அவனுக்கு உரிமை, ம். அவன் வரணும், ம். அதுக்கு தான் நான் பொறுப்பில் இருக்கேன். இன்னொன்று, ம். ஏதோ ஒரு சமாதி விட்டுது. ம். ஸோ கொள்கை என்பது ரொம்ப முக்கியம். கொள்கை தான் உங்கள் அணுகுமுறையை கொண்டு வரும். ம். கொள்கை கொள்கை சரியாக இருந்தால் அணுகு. ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல, ம். இப்போ நான் வந்து ஒரு பெண்களை வந்து சமமாக நடத்தணும்னு நினைக்கிறேன். ம். அப்போ எனக்கு வந்து ஒரு பெண்ணை பார்க்கச்சும் ஒரு தோழமையோட பார்க்க தோணும். ம். அவங்களுக்கு ஒரு இஷ்யூன்னா அதை ஸ்ட்ரைட்டாக நியாயம் பேச தோணும், ம். இல்லைன்னா சமரசம் பேச தோணும். ம். எதுக்குப்பா அந்த பிள்ளைய ஒன்று பிட்டியபிள், ம். சிம்பத்தட்டிக், இதெல்லாம் நம்ம சொல்ல தெரியுமா? ம். ம். இது இல்லாமல் நான் லாஜிக்கலாக பேசணும்னா அந்த 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 இது கிடையாது எனக்கு. ம். அது இருந்தால் தான் நான் எப்படி பார்ப்பேன். ம். இதான் இப்போ சொல்ல இல்லை,
அதுக்கு ட்ரெஸ் சரியில்லை, ம். அதுக்கு பார்வை சரியில்லை, அதுக்கு எதுக்கு ஃபோனு, அதுக்கு எதுக்கு படிப்பு, ம். இதான் அந்த காலத்தில் சொன்னான். ம். அப்போ கொள்கை சித்தாந்தம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பராக நம்ம கட்டமைக்க முடியும். ம். நம்ம கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவைக்கேற்ப அதற்காக நம்ம வியூகங்கள் அமைக்கணும். ம். அதான் நான் சொல்ல வரேன். ஓகே. குதிரை பேரம் நடத்துவது திமுகவா தாவேக்காவா? நீங்கள் இதில் என்ன பொறுத்தல இதில் வந்து ஒரு ஒரு தேவையற்ற விஷயங்கள். ம். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ம். ஆனால் இப்போ போய் திமுக என்ன பேரம் பண்ணிட முடியும்? ம். இல்லை, எனக்கே தெரியல. ம். திமுக என்ன பேரம் பண்ணிட முடியும்? 30 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் கொடுத்து எம்எல்ஏக்கள் அப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியை உடைக்கணும்னா ம். எவ்வளோ ஆள் வேணும்? ம். 1/3 2/3 வேணும். ஹோட்டல்ல ரூம் போட்டு பல கார்பரேட் எல்லாம் வந்து பணம் வாங்கி அதுக்கான டீலிங்லாம் நடந்திருக்கு சொல்றாங்க. 2/3 ஒரு ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்க இதில் வந்து 2/3 உடைக்க முடியும். ம். அப்படி அட்டம்ப்ட்டுக்கு போவாங்களா? ம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு தேவையில்லாத சர்ச்சைன்னு நினைக்கிறேன். ம். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ம். கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆள் 2/3 ஒரு பார்ட்டி ம். பவரில் இல்லை, ம். எப்படி பண்ண முடியும்? அது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. போன் உரையாடல்களா இருக்கட்டும் எல்லாமே ஆதாரம் இருக்கு. ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காரு. இப்போ யாரோ பேசுனாங்க, ம். அதனால திமுக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? உள்ளது நம்ம அது வந்து அந்த ஹாஸ்டிக் ஜெனரலைசேஷன். ம். ஒரு ஒரு விஷயத்தை தீவிரமாக யோசிக்காம ம். நம்ம படக்குன்னு ஒரு இதுக்கு போகிற ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா முன்னாள் அமைச்சரை அப்படி அவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துட முடியுமா? இவங்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ஆதாரம் சரியான ஆதாரம் இல்லாம. நீங்கள் வந்து அந்த கேஸுக்கு தன்மை போக்கு எப்படி பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் கொண்டு வர முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. ம். எத்தனையோ வழக்குகள் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ம். பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட வழக்குகள் இருந்தது நம்ம கண்கூட எத்தனையோ பார்த்துட்டு இருந்திருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ம். அது இன்னைக்கு இதில் பேரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ம். ம். அதை நம்ம யோசிச்சானா என்ன இல்லை? ம். என்ன பொறுத்தவரை அது வாய்ப்பு இல்லை. இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஓகே. சமீப நாட்களா இன்னொரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு. அதுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக எல்லாரும் சேர்ந்து சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த போறாங்க. அதுவும் தென் மாவட்டம் உங்களுடைய பகுதி சார்ந்த அம்பாசமுத்திரத்துல தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானா? பேச்சுவார்த்தை நடக்குதா? நாம் தமிழரும் எங்களுக்கு அப்படி எந்த தகவலும் இல்லை. ம். தலைமை தான் முடிவெடுக்கணும். ம். ஆனால் எங்களுக்கு அப்படி எந்த தகவலும் இல்லை. நெருக்கம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு தெரியுது. அப்படி நடப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. திமுக வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ம். திமுக வந்து ஒரு பொது வேட்பாளர் நிலைமைக்கு எல்லாம் கீழே இறங்கி போக வேண்டிய அவசியம் ம். இல்லை. ம். திமுக பல தோல்விகளை கண்டிருக்கு, பல வெற்றியை பார்த்துருக்கு. இதில் போய் என்ன இந்த தேர்தலில் போய் அப்படி ஒரு பொது வேட்பாளர் போகிற அளவுக்கு எதுக்கு போகணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ம். அது வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நம்புவேன். இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிளம்புறங்க வாய்ப்பு இருக்கா? அது தலைவருக்கு முடியுதான். ம். நாங்கள் வந்து ம். சொல்லி இடத்துல போய் வேலை செய்வோம். ம். ஓகே. விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகாக திராவிட கட்சிகளுடைய சரிவு பாதை தொடங்கி விட்டதுன்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதுதான் இத்தனை ஆண்டு காலம் திமுகவா அதிமுகவான்னு இருந்ததை பலர் மாற்றுன்னு சொல்லி வந்தாலும் அவங்களுக்கு இடம் கொடுக்காம விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குங்கிறப்போ இனி திராவிட கட்சிகளுக்கு மாற்று வந்துருச்சுன்றாங்க. அதுதான் அண்ணாமலையுடைய அடுத்த வருகை அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி உண்மைதானா? இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இப்போ அண்ணாமலையில எக்ஸாகரேஷன் தான், ம். அதை பெருசுபடுத்தி பேசுறது தான், ரியாலிட்டிக்குள்ளே இல்லை. விஜய்க்கு அப்படிதானே சொன்னீங்க? நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ம். அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருந்திருக்கு. ம். ஃபேன் பேஸ் இருந்திருக்கு. ம். அது ஒரு சூழல்ல அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ம். நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு அப்படி என்ன இருக்குன்னு நினைக்கிறியா? ம். எனக்கு வெப்சைட் தெரியாது. தொடங்கின உடனே ஆயிரக்கணக்கில் வந்து குவிறாங்க. அதுவும் அழைப்பு எதுவுமே இல்லை. தன்னார்வலர்களா நாளைக்கு வந்து தங்கச்சி ஒரு சேர்றாங்க. வெப்சைட் தொடங்கப்பா, ம். கொஞ்சம் பணம் மட்டும் செலாக்குனா நான் உறுப்பினர் சேர்க்க சொல்லி தரேன். ஆ. இதில் சும்மா நீங்கள் வந்து நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுருங்க. ம். எனக்கு தெரிஞ்சு ம். அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கு வி த லீடர்ஸ் மூவ்மெண்ட். ஆமா. மூவ்மெண்ட்னு அர்த்தம் என்ன? இல்ல மூவ்மெண்ட்டுக்கே மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் அது வந்து கூட்டம். காசு கொடுத்து கூப்பிட்ட கூட்டமா? அப்போ ஒரு 10,000 பேரை கூட்டது பெரிய காரியம். உங்களுக்கு நான் கொடுத்துட்டா 10,000 பேர் கன்னியாகுமரியில்? இல்ல 25,000 பேருக்கு மேலன்றாங்க. காசே கொடுக்காத கூட்டம்ங்கிறாங்க. இப்ப திமுக அதிமுக கூட்டம் போட்டாலே தலைக்கு இவ்வளவோ அப்படிங்கறது காசு கொடுக்கணும். ஆனா கூட்டம் இப்ப வந்து காசு இல்லாம வரது விஜய்க்கும் அண்ணாமலைக்கு தான்றாங்க. திமுக அண்ணா திமுக அப்படி சொல்றாங்க. பொதுவெளியில தானே பேசப்படுது. அண்ணாமலைக்கு விஜய்க்கு காசு இல்லாம கூட்டம் வருதுன்றாங்க. நீங்க அண்ணாமலையும் திமுக அண்ணா திமுக ஒரே தரத்தில் பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பேசிக் பிரச்சனைனா, இப்ப அண்ணாமலை வந்து ஒரு வலதுசாரி தத்துவத்தை கையில வச்சிருந்தவர்.
ரைட் விங் பாலிடிக்ஸ் அவர். இப்போ கூட பாருங்க அந்த நீட்டில் அவர் ஸ்டாண்ட் என்னது, நீட்டை எதுக்கல்ல, என்டிஏ தப்புன்னு சொல்லலை, பேப்பர் லீக் அப்படி உருட்டி பேசுறாரு. ஏன் உருட்டி பேசுறாருன்னா அவருக்கு வால் அங்கே இருக்கு, வால் அங்கே இருக்கு, இந்த குரங்கு வால் நம்ம கையில் இருக்கு, இது இப்படி ஒரு பழத்தை கேப்சர் பண்ணலாம் பார்க்குது, தெரியாம கை வச்சுட்டு காலை வேலை இழுத்துருவான், அப்புறம் வால் எல்லாம் போயிடும். நீங்க அதனால இவர் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. யார் வந்தாலும் இதையே சொல்றீங்களே, நீங்க யாரு அரசியலுக்கு வந்தாலும் திமுக வந்து டெல்லி கையில் தான் வாள் இருக்கிறது, டெல்லி கையில் தான் வந்து முக்கணா கையில் இருக்கு, அவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிடுறீங்க. அண்ணாமலை வந்து நான் சொல்ல 100% இங்க இருக்கேன். நீங்க அவருக்கு நிறைய பேர் சேர்ந்திருக்கான். யார் சேர்ந்திருக்கான்? ஏதோ திமுக யாரா பேர் சேர்ந்திருக்காங்களா, ஏடிஎம்கள் யாரா பேர் சேர்ந்திருக்காங்களா, இல்ல அறிவுசார் தளத்தில் இருந்த ஆட்கள் போயிருக்காங்களா, இல்ல சிவில் சொசைட்டி குடிமை சமூகத்தில் உள்ள தலைவர்கள் யாராவது பேசாங்க? ஒருத்தருமே போகலப்பா. வெறும் அந்த பிஜேபி ஓம் காளி ஜெய் காளின்னு சொல்லிட்டு இருந்தவன், ராமான்னு சொல்லிட்டு இருந்தவன் எல்லாம் கொஞ்சம் பேர் நினைச்சிருக்கான், அந்த பக்கம் போய் நிற்கான். நின்றுக்கிட்டு அவங்க இப்போ என்னன்னா, இப்போ அவங்களுக்கு மூமெண்ட்டுக்கு அர்த்தம் தெரியல. அவர் பெரிய அறிவாளியப்பா, வேற யாருக்கும் அறிவில்லை. நாங்கள் எல்லாம் பாவம், நாங்கள் காலேஜும் போன கிடையாது, படித்ததும் கிடையாது, ஒன்றுமே செய்தது கிடையாது. அவர் மட்டும்தான் படிச்சிருக்காரு. சரி போட்டு அவர் அப்படியே பெருமை பேசிகிட்டு இருக்காரு, இருக்கட்டும், நல்லது, அதெல்லாம் டிஸ்பியூட் பண்ணலை. ஆனால் மூமெண்ட்டுக்கு அவருக்கு அர்த்தம் தெரியல. ஸோ மூமெண்ட் மீன்ஸ் எம்பவரிங் பீப்புள். வென் சம்படி வாண்ட்ஸ் டு எம்பவர் பீப்புள், they call it as a movement, not empowering a leader, not projecting somebody for என்ன கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட். அவர் 29 சிஎம், 31 சிஎம் ஆகணுமா, அதுக்கு பி த லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வரணுமா, அப்போ யார் எம்பவர்மெண்ட் ஆகுது? அப்போ இது வந்து வலதுசாரி கோட்பாட்டை கடைபிடித்த ஒருவர் மக்களை அதிகாரப்படுத்துவது என்பது இடதுசாரி தத்துவம். அந்த தத்துவத்தின் பேரில் அவர் அமைப்பு வச்சாலும் ஒருத்தர் நம்ப மாட்டான்னு. இவர் கட்சினா கூட 10 பேர் நம்புவான், மூமெண்ட்னா ஒருத்தர் நம்ப மாட்டான். கட்சி தொடங்க போறேன்னு சொல்றாரு, அது கட்சி தொலைச்சி பார்த்துக்கலாம், என்ன கொள்கை வைக்காருன்னு பார்ப்போம். நீங்க இவர் என்னைக்காவது பிஜேபி எதிர்த்து களத்தில் வந்தாருன்னா அன்னைக்கு இவருக்கு லிஸ்டோட வந்துடுவா, கொண்டு போயிடுவா. அதில் இது என்னன்னா, நீங்க இது வெரி சிம்பிள் டெக்னிக்காப்பா. அவங்க வந்து என்ன வடிவத்தில் வந்தாங்க, புலி வடிவத்தில் வந்தாங்க, முடியல, இப்போ பசு வடிவத்தில் வர்றாங்க. வடிவம் தான் மாதிரி இருக்கு, சப்ஜெக்ட் ஒன்று தான். முதல்ல புலி வேஷம் போட்டு வந்தாங்க, நடக்கல, இப்போ பசு வேஷம் போட்டு வர்றாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. என்ன வேஷம் போட்டாலும் உள்ள வர முடியாதுங்கிறது கண்டிப்பா. அவர் வந்து ஒரு 5-6 வருஷம் அரசியல் பண்ணார், தன்னை ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர் என்று தெளிவாக சொன்னார். இப்போ அந்த கொள்கை இல்லைன்னு மறத்தாரா? நான் அப்போ நேரே அவர்கிட்ட கேட்க, இப்போ ஏன் அவர் இந்த மோடி கவர்மெண்ட் இந்த எத்தனால் கொண்டு வருது, இது தப்புன்னு பேசலை? ஏன் பெட்ரோல் விலை உயர்வை பற்றி பேசலை? ஏன் டீசல் விலை உயர்வை பற்றி பேசலை? ஏன் டெய்லி 38 பிள்ளைகள் செத்து மடிவதை பற்றி அண்ணாமலை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? ஃபாரின் பாலிசி தோத்துக்கிட்டே இருக்கான், ஏன் பேசலை? ட்ரம்புக்கு ஒரு அடிமை வேலை செய்த மாதிரி நம்ம பிரதமர் செய்துட்டு இருக்காரு. இயக்கம், கதைவசன், நடிப்பு, நாடகம் எல்லாமே ட்ரம்ப் பண்ணாரு. நம்ம ஊரில் தோல்பாக கூத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தோல்பாக கூத்துல வந்து கீழே ஒருத்தர் வந்து ஆட்டுவான், அது மாதிரி ஆடிட்டே இருக்கான். அதே மாதிரி தான் யார் ட்ரம்புக்கு இவர் செயல்பட்டு இருக்காரு. இதை பற்றி அண்ணாமலை பேசினாரா? மரம் போடுறேன்னு சொல்லாரு. மரம் எல்லாரும் நட்டுட்டு இருக்காவ, எல்லா கவர்மெண்ட் நடுது, மக்களும் நடுது, பல அமைப்புகள் பல வருஷம் நட. நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கூட வந்து நான் கன்னியாகுமரியில் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்டே டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். நான் கூட்டிகிட்டு போய் காட்டேன். நான் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மனாக வச்சுப்பேன். ஒரு பேராசிரியர் நானும் சேர்ந்து அன்னைக்கு நாங்கள் பண்ணோம். இன்னைக்கு அது காடாக மாறி இருக்கு. சுங்காக்கடன் மலையில் வந்து 10,000 மரக்கன்றுகள் அந்த காலத்தில் நட்டேன், 96ல். இப்போ பெரிய காடாக இருக்குது, எல்லாரும் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஏமாத்து வித்த. ஸோ மூமெண்ட் அவர் நடத்துவதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. நிறைவான கேள்வி, ஆனால் சமூக வலைதளங்கள்ல பரவலா வந்ததாக இந்த கேள்வி கேட்கிறேன். மனோ தங்கராஜ் விரைவில் தாவேக்காவில் இணைகிறார் அப்படிங்கிற இப்போ சிஜேபியா நல்லவள அண்ணாமலை கூட சொன்னாங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் உலா வருது சமூக வலைதளங்கள்ல. உரியவர்கிட்டே கேட்கலாம். எனக்கு வந்து என்னன்னே தெரியல, என்ன சுத்தி சர்ச்சைகள் ஓடிட்டே இருக்கும். அதுல ஒரு விதத்துல பெருமை, ஏன்னா கொஞ்சம் பேருக்கு காலம் வந்து ராத்திரி வேற ஞாபகத்துல இருந்து அவன் வேலையே எனக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டு இருக்கதா வேலை, அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. அது ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்குது. உண்மையில பார்க்க நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா உடன் கொஞ்சம் பேருக்கு உயிரே போயிடும், வந்து அவ்வளவு கமெண்ட் அது இதுன்னு போட்டுட்டே இருப்பான். அது அப்படி ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லா தான் இருக்கு.
நல்லா இருக்கா, கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்கும்னு இல்ல அதை சொல்ல சொல்ல அண்ணாமலை கூட சேருங்கன்னு மட்டும் சொல்லல, அதையும் சேர்த்து சொல்லிட்டா நல்லது. ஒரு கையை இங்க வச்சுக்கலாம், ஒரு கையை அங்க வச்சுக்கலாம், தலையை இன்னொரு வச்சுக்கலாம். மறுப்பும் இல்ல, ஏற்பும் இல்ல அப்படி அப்படி இல்ல, நான் வந்து ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலர், ம். நான் கட்சியினுடைய வேலையை செய்துட்டு இருக்கேன். ம். இந்த தேர்தலில் எனக்கு வாய்ப்பு மறக்கப்பட்டது. ம். மறக்கப்படல, அது கூட்டணி கட்சிக்கு போச்சு. ம். நான் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட தொகுதிகளை ஜெயிக்க வச்சு கொண்டு கொடுத்துருக்கேன். ம். வேற என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு? ம். நான் வந்து சோஷியல் ஆக்டிவிசம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கேன். வாய்ப்பு கொடுக்காதனால வருத்தம் மனோதங்கராஜ். அதில் நீங்கள் அது எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும், எல்லாருக்கும் கோவம் இருக்கும், அது காலம் பூராவாக இருக்கும். ம். அப்படின்னா தேர்தல் வேலைக்கு நான் செய்ய போகிறேன். ம். முழுமையான தேர்தல் வேலை செய்திருக்கேன், முழுமையான வெற்றி பெற வச்சுருக்கேன், கொண்டு விட்டுருக்கேன். ம். என்னுடைய தொகுதியில் என்னுடைய மக்கள் என்னை நம்பி ஓட்டப்பட்டிருக்காங்க, ம். ஜெயித்திருக்கு. ம். எல்லா விஷயத்தையும் முன்னின்று செய்யும். சும்மா நாங்கள் தேர்தல் வேலை சும்மா செய்தது இல்லை, பொறுப்பெடுத்து செய்து ம். வெற்றியை கொண்டு வந்திருக்கு. ம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஜீரோ பிஜேபின்னு ஒரு கேம்பெயின் சிவில் சொசைட்டி மூலமாக ம். நாங்கள் அறிவித்தோம். ம். அது கூட நான் முழுமையாக என்ன அர்ப்பணிப்போடு இறங்கி வேலை செய்து அந்த பணிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சி பண்ணோம். ம். அதில் எந்த சூழ்நிலையும் நாங்கள் தடுமாற்றத்துக்கு உள்ள ஆட்கள் அல்ல. ம்ஹும். உழைப்பிற்கான பலன் இல்ல அப்படிங்கிற அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் பப்ளிக் லைஃப் வந்தேன். ம். வெறும் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்க சொல்லி வந்திருப்பேன். பொன்னப்ப நாடார் இறந்தது ம். என்னை அரசியலுக்கு கொண்டு வந்து, ம். ஒரு சின்ன பையன் நான் அப்போ. ம். அதுலேருந்து இதுவரை நடந்த அத்தனை தேர்தலையும் பணியாற்றியிருக்கோம், வேலை செய்திருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மனா, ம். ஒரு காலேஜில் சேர்மனா, ஒரு பாசன சங்கத்தினுடைய தலைவரா, ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவரா, இப்படி நான் வகிக்காத பொறுப்பே இல்லை. ம். அமைச்சர் பொறுப்பு வரை வந்திருக்கு. ஆமா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 துறையில் நான் ம். வேலை செய்திருக்கோம். ம். அதில் வேறு என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது? ம். இப்போ எல்லா இடம் அன்பு இருக்குது, மதிப்பு இருக்குது, எல்லாரும் என்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. ம். நான் எல்லாத்தையும் அன்பாக பழகுவேன், ம். எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வாய்ப்பே இல்லை. ம். ஒரு 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 போராட்ட மனம் உள்ள ஆளுக்கு, ஒரு ஆக்டிவிஸ்ட் மைண்ட் உள்ளவங்களுக்கு ம். அப்படிப்பட்ட சோர்வெல்லாம் எந்த சூழ்நிலையும் வராது. ம். தொடர்ந்து பயணம் தொடரும். அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ம். பாதை வருகிறதா அப்படிங்கிறதா எங்களுக்கு அது கேள்வியா நான் இருக்கு. வந்து இந்த போராட்டங்களில் போய் வாழ்த்து சொல்லலாம் போவேன்ல, ம். இதை சிலர் புதுசு மாதிரி பார்க்காங்க. நான் எப்போவுமே போவேன். ம். இப்போ மட்டும் இப்போ கூடங்குளம் போராட்டத்தை எடுத்து விடாமா, ம். கூடங்குளம் போராட்டத்தில் வந்து அப்போ திமுக வந்து ஆதரவு நிலைப்பாடல, எதிர் நிலைப்பாடல் அமைதியாக தான் இருந்தது. ம். பட் நான் அந்த கோர் கமிட்டிலேருந்து வேலை செய்தேன். ம். எவ்வளோ வேலை செய்தேன். அப்போ தலைவர் கலைஞர் என்கிட்ட கேட்டிருக்காரு, என்னப்பா என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாரு. ரொம்ப அன்பாக தான் கேட்பாரு. ஓகே. அல்ல, அது என்னுடைய சில இடங்களில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இப்போ சிஜேபி போகிறேன்னா சிஜேபி எல்லாரும் போகிறாங்க. ம். ம். ராஜா அண்ணா போயிருக்காரு, கரிமொழி அக்கா போயிருக்காங்க, நான் போயிருக்கேன், ஆமா. போகிறோம். ம். அவர் சோனம் வாஜுக்கு அங்கே இருக்காரு. ம். அவரெல்லாம் நீண்ட காலமாக எங்களோடு சமூக ம். குடிமை சமூக இயக்கங்களில் பணியாற்றியவர். ம். ம். அந்த தொடர்புகள் எங்களுக்கு இருக்குது. ம். அப்போ அதோட சேர்ந்து நாங்கள் பணியாற்றுறது வந்து அவங்க இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ணது. ம். ஓகே. வெறும் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னே புரிஞ்சுக்கிறோம் இப்போ வரைக்கும். இவ்வளவு நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Subscribe to One India and never miss an update.